Audio Jungle. மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்பில் ஆண்டாண்டு காலமாக நம்ம மாவட்டம் பாதிக்கப்பட்டோம். நீங்கள் பாதிக்கப்படலை? இங்கே இருக்கிற எத்தனை பத்திரிகையாளர் வீட்டில் யார் வீட்லையும் தண்ணி வரல? அப்புறம் உங்கள் வீடு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு? அந்த மக்களை போய் வெறுமனே எம்எல்ஏ நான் போய் பார்த்து கண்ணதாசன் வீடு பாதிக்கப்படல? யார் வீடு இங்கே பாதிக்கப்படல சொல்லுங்கள். சும்மா வெறுமனே இப்போ போய் பகண்டிக்கு வாங்க, திருக்கண்டேஸ்வரம் வாங்க, கள்ளிப்பட்டுக்கு வாங்க, புலவனூருக்கு வாங்க அப்படின்னு மக்கள் கூப்பிட்றாங்க. போய் வெறுங்கையோட என்ன பண்ணுறது? சரி, அப்படியே இருந்தாலும் 3 லட்சம் மக்களுக்கு வேல்முருகன்கிட்ட ஏற்கனவே மழை வெள்ளத்தில் தான் பண்ருட்டி வீட்டை மார்வாடி கிட்ட விற்று செலவு பண்ணி மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட்டேன். இப்போ விற்கிறதுக்கு என்கிட்ட வீடும் இல்லை. எதை விற்கிறது? நான் இன்னும் மார்வாடி கிட்ட விற்ற வீட்டை என்னால் மூக்க முடியல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல், ஒரு வர்ற அமைச்சர்கள், தொகுதி எம்எல்ஏ உங்கள் தொகுதி தான் பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க, வாங்க எந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த பஞ்சாயத்து பாதிக்கப்பட்டிருக்கு, வாங்க போய் பார்க்கும். இது தடுப்பு நடவடிக்கை என்ன? குறிப்பாக இன்னொன்று சொல்கிறேன், இந்த அரசூரில் நான் தொடர்ந்து எம்எல்ஏ ஆனதுலேருந்து விவசாயிகளை கூட்டிகிட்டு போய் சொல்கிறேன், அங்கே ஒரு பெரிய அணை கட்டி ஷட்டர் போட்டு முறையாக அந்த நீரை மலட்டார் வழியாக திருப்பி விடணும். அதேமாதிரி எந்தெந்த ஆறு ஏரி, சிறுகிராமம் உள்ளிட்ட நத்தம் உள்ளிட்ட ஆறு ஏரி குளங்களை நிரப்புற சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னு படித்து சொல்கிறேன். அந்த விவசாய மக்களோடு சேர்ந்து சொல்கிறேன். ஆனால் ஒரு காலத்துலேயும் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கவே இல்லை. என் கருத்தை கூட்டாலும் ஏற்றுக்குன்னு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்முடைய மாவட்டமே பாதிச்சிருக்காது. 70 கோடி ரூபாயில் ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி துரைமுருகன் அண்ணன்கிட்ட கொடுத்து, அவர் நம்முடைய சந்தீப் சக்சேனா நான் சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி போய் அவர்கிட்ட கொடுத்து பட்டியலில் சேர்க்க சொல்லிட்டார். ஆனால் அவரும் பட்டியலில் சேர்த்துட்டார். அறிவிப்பில் இடம்பெற நேரத்தில் அதை தடுத்த சக்தி யார்? அதோட இன்னொரு பெரிய கொடுமை, எவ்வளவு ரத்தம் கொதிக்குதுங்க. என்எல்சிக்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி தொடர்ச்சியாக போராடி வெறும் 10 லட்ச ரூபா இருந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை, தினமணி தெரியும் எத்தனை போராட்டங்களை நடத்தி 10 லட்ச ரூபா இருந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை இன்னைக்கு 100 கோடியாக கொண்டு வந்தேன். 100 கோடி நிதியை சிஎஸ்ஆர் ஃபண்டில் யார் பிடிச்சிக்கிட்டான்? யாருடைய தொகுதிக்கு போயிருக்கு? போராடுறது நாங்கள், குண்டாசு வாங்குறது நாங்கள், தேச விரோத சட்டம் வாங்குறது நாங்கள், என்எல்சி சேர்மனை முற்றுகையிட்டு தேச விரோத வழக்கு வாங்கி சிஎஸ்ஆர் ஃபண்டை உயர்த்தின உடனே நீங்கள் எல்லாம் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் பிரிச்சுப்பீங்க, உங்கள் தொகுதி வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போவீங்க. எப்பயும் நாங்கள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் சாகணும். இப்போ இதெல்லாம் என்னத்துக்கு? அப்போ இதெல்லாம் நேர்மையாக எல்லா தொகுதிக்கு ஈவனாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு நிர்வாக திறமை இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு அரசு நிர்வாக இயந்திரம்? சொல்லுங்கள். அப்படி தான் நான் கேட்டேன். இது எல்லாத்தையும் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் என் தொகுதிக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கண்ணே. அதேமாதிரி நிதி கலெக்டர் நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம், நம்முடைய கணேசன், அப்புறம் இருந்த கலெக்டர் நம்முடைய அருண் தம்புராஜ் எல்லாரும் கமிட்டியில் கூடி முடிவெடுத்து இந்த வெள்ளப்பாக்கம், பண்ருட்டி, பட்டாம்பாக்கம், தொரப்பாடிக்கு தடுப்பணைகள், அந்த செக் டேமுக்கு நிதி ஒதுக்குனாங்க. கேட்கின்ற போது அதுக்கு ஒத்துக்கிட்டு கமிட்டியில் அப்ரூவ் கொடுக்கப்பட்டதை ஒரு தனிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி ரத்து செஞ்சாங்க? அந்த தனிப்பட்ட அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு யார் நடவடிக்கை எடுக்கல? அந்த அதிகாரம் அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு யார் கொடுத்தா? அப்போ ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி வானத்தை வந்து குவிச்சவங்களா? 2 அமைச்சர், கலெக்டர்ஸ், 9 எம்எல்ஏக்கள் கூடி ஒரு மீட்டிங்கில், அதான் கமிட்டி, தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட 2 அமைச்சர், இத்தனை எம்எல்ஏக்கள் கூடிய கமிட்டி, அதாவது ஐயப்பன், நான், சபா, விருத்தாச்சலம் எம்எல்ஏ எல்லாரும் கூடி முடிவெடுத்து அதை வந்து பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கான அடிப்படை வசதிகளுக்கு பிரிக்கப்பட்டது. பள்ளிக்கூடத்துக்கு, சாலைக்கு, செக் டேமுக்கு, தடுப்பணைகளுக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த நிதி எங்கே போயிருக்கு? யாருடைய தொகுதியில் செலவிடுறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் கூட்டு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த மழை வெள்ள நிவாரணத்தில் இந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை குடும்பங்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? எத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து வச்சு சொந்த தமிழ்நாடு அரசு செலவில் அவர்களுக்கு உணவு எத்தனை வேலை வழங்கியிருக்கீங்க? உணவு அரசு செலவில் வழங்குறத வேற ஒருத்தர் கிளைம் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ரெண்டாவது, யாராச்சும் இப்போ என்எல்சியோ அல்லது இப்போ என்ன தனிப்பட்ட முறையில் நான் வழங்கின மாதிரி பல நல்ல உள்ளங்கள் உணவு கொடுத்துருக்காங்க. அதை அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அரசு செலவில் வழங்கினதா பில் கிளைம் பண்ணிக்கிறாங்க. கொரோனாவிலையும் இந்த தவறு நடந்துச்சு, இப்பயும் இதுமாரி தவறு நடந்து. அப்போ மழை வெள்ளம் வரும்போது இது வந்து மக்களுடைய வரிப்பணத்தை யாரோ சில பேர்களுக்கு தவறான ஊழல் செய்கிறோம், லஞ்சம் செய்கிறோம், வாக்கிரிசி போடுறதுக்காக இந்த இயற்கை பயன்படுத்தி கொள்வது என்ன? எவ்வளோ கொதிநிலையில் இருக்கிறோம் நாங்கள்? எவ்வளோ நாளைக்கு நாங்கள் பொறுத்து போகிறது? இதற்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை, இந்த கடலூர் மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து இந்த மக்களுக்கான அத்தனை பாதிப்புகளையும் கண்டறிந்து அவர்களுக்கு கூறிய நீங்கள் இந்த இப்போ ஒன் டைம் பேமெண்ட்டே எங்களுக்கு வேண்டாங்க, விட்டுருங்க. இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? எத்தனை 6 ஏரி குளங்களை தூர்வாரினீங்க? முறையாக தூர்வாரினீங்களா? சொல்லுங்கள். 2 வீராணத்தில் நான் உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்கள், வீராணத்தில் இறங்கி நாற்று நடும் போராட்டம் நட்டேன். ஏன்
50 கோடி ரூபாய் ஒரு பொக்கிலின் கூட உள்ள வந்து தூர் வராமல் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதிமுக ஆட்சியில். இப்போ இது நூற்றுக்கணக்கான கோடி இப்போ பெருமாள் ஏரியில் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதோடு இல்லை, அங்கே வெட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான கோடி மணல் நம்முடைய கிழக்கு கடற்கரை சாலை சிதம்பரம் மயிலாடுதுறை சாலை இணைப்புக்கு அந்த பொது நிறுவனத்துக்கு வித்திருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி பத்திரிகை நண்பர்கள் வெளியில் கொண்டு வந்து அதை நான் கமிட்டிக்கு வந்த போது அங்கே இருக்கிற விவசாய பாசன சங்க தலைவர்கள் கடிதமாக என்கிட்ட கொடுத்தாங்க. அதன் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண சொல்லி அன்றைக்கு தமிழ்நாடு நடமாடும் சட்டப்பேரவை குழு பரிந்துரை செய்த அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த கோப்பு அப்படியே இருக்கு. கலெக்டர் தான் மாறி இருக்கிறாரு. என்ன நடவடிக்கை சொல்லுங்க? பஞ்சம இடத்து 120 ஏக்கரை பிளாட் போட்டு விற்கிறதுக்கு அந்த பஞ்சாயத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து துணைத் தலைவர், அந்த கவுன்சிலர் ஒப்புதல் தர உடனே அந்த கவுன்சிலே சஸ்பெண்ட் பண்ற முயற்சியில் இறங்குறாங்க அதிகாரிங்க. அந்த பஞ்சாயத்து கிளர்க்கை சஸ்பெண்ட் பண்ற முயற்சியில் இறங்குறீங்க. அதை எனக்கு கேள்விப்பட்டு நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ சரி, அவங்க கையெழுத்து போடாப்பட்டேன்னா நான் போடுறேன்னு சொல்லி ஒரு டிஆர்டி ஆணையரே தன்னுடைய சேம்பருக்கு 2 பெண் அதிகாரிகளை தனியாக அழைத்து சேம்பரில் விட்டு மிரட்டி அவங்க மயக்கம் மட்டும் ஒரு அதிகாரி அங்கே வீழ்ந்திருக்கிறாங்க. கையெழுத்து வாங்கிருக்கீங்க அப்படின்னா ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட அதிகாரி எப்படி தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய மிக உயர்ந்த துறையில் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையரா எப்படி பனகல் மாளிகை சைதாப்பேட்டில் அமர வச்சிருக்கு? நான் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்து இன்னைக்கு 1 வாரம் ஆச்சு. ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கல? இதே நிலைமை நீடித்தால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரே, உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய புகழுக்கும் உங்களுடைய அரசுக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சில கருப்பாடுகளை உடனடியாக நீங்கள் களைய வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.